ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈரோட் அமெரிக்கா. வழக்கமா செய்யற பாவக்காய் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சா? இப்ப நான் சொல்ற மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். இது சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடயும் ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். வாங்க எப்படின்னு பண்ணலாம் பார்க்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, அப்புறம் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குனோனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமா இதுல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அந்த பாவக்காய் இருக்குல்ல, இது ஆட் பண்ணிங்க. இந்த பாவக்காய் ஆட் பண்ண தண்ணியே இதுல ஊத்தாதீங்கங்க. தண்ணியே ஊத்தாம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குனா கசப்பு தன்மை போயிடும். இப்ப மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வரமிளகாத்தூள், தனியாத்தூள். நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டே இருங்க. இப்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருள வதக்குங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்ப கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப வெல்லம் ஆட் பண்ணோனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஃபைனலா இதுக்கு தேங்காய் ஆட் பண்ணிருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்ல கன்டென்ட்லாம் இருக்கு பாருங்க. ஹேப்பி லைஃப்!